ஓம் சாந்தி 10/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முறையிலேயே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே அத்வைத்த வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும். இப்போ பாபா மூலமா நமக்கு ஒரே வழி, அத்வைதம்னா ஒரே வழி நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது இல்லையா, அதன்படி நம்ம நடக்கணும். நடந்து நம்ம இந்த கலியுக மனிதர்களை எல்லாம் சத்தியுக தேவதைகளாக மாற்றக்கூடிய அந்த மேன்மையான காரியத்தை இப்போ நம்ம செய்யணும். நம்மளும் மாறி எல்லாரையும் மாற்றணும், அந்த காரியத்தை செய்யணுன்றாரு. பாபாவுக்கு உதவியாளராக ஆகணும். கேள்வி: அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறாங்க? அதற்கான மூல காரணம் என்ன? பதில்: ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதனால் தான் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். இப்ப எதுக்கு எல்லாரும் துக்கமா இருக்காங்க? இந்த மாயா, அஞ்சு விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதனால தவறு பண்ண போயிட்டு அதால எல்லார்ட்டையும் சாபம் வாங்கி நீ நல்லா இருப்பியா அப்படிலாம் கேட்டுதானே சாபம் வாங்கியிருப்போம். அது மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்க போய் இன்னொருத்தவங்க சாபம், அதாவது ஒருத்தவங்க நல்லது செய்ய போய் அது இன்னொருத்தவங்க பிடிக்காம போய் இப்படி சாபம் விட்டு இப்படிதான் நமக்கு நிறைய சாபம் வந்திருக்கும். அஞ்சு விகாரம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி அது பெரிய லெவல்ல இப்ப கலியுகத்துல அதிகமா மோசமாயிடுச்சு. அதனால சாபம் ராவணன் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் எல்லாரும் இப்ப துக்கமானவர்களாக உலகத்துல இருக்கிறாங்கன்றாரு. தந்தை ஆசி கொடுக்கிறாரு. கடவுள் நல்லதுதான் செய்யறாரு. அவர் என்னென்ன கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு, குணங்கள் கொடுக்குறாரு, சக்திகள் கொடுக்குறாரு, எப்படி வாழணுன்றத கத்து கொடுக்குறாரு. எல்லாமே நம்மளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தோட்டத்தை உருவாக்கிட்டு போறாரு. ஆனா இந்த ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை உலகத்தினர் அறியவில்லை. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஏன் இந்த மாதிரி துக்கமா இருக்கணும்னா கடவுள் தான் ரெண்டுத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கடவுள் நல்லதை செஞ்சுட்டு போனாரு. இந்த மாயா மாயா வழியில போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்றது உலகத்தினருக்கு புரியல. தந்தை ஆசி கொடுத்ததால் தான் பாரதவாசிகள் இந்த அளவுக்கு சுகமானவர்களாக, சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகியிருந்தனர். ஒரு காலத்துல கடவுள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஆசி கொடுத்துட்டு போயிருந்தார். அதனால்தான் பாரதவாசிகள் சுகமானவர்களாக சொர்க்கத்துல இருந்தாங்க, பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்க. சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். அப்புறம் இந்த 2500 வருஷம் கழிச்சு இந்த 5 விகாரத்தின் காரணமாக சாபம் அடைஞ்சு பூஜாரியா ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் அதனுடைய இதெல்லாம் தான் சாஸ்திரத்துல இருக்கு. அகலிகை சாபத்தினால கல்ல மாறிட்டாங்க. ராமர் பாதம் பட்டதும் அவங்க திரும்ப மாறிட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்மளோட கதை தான். இந்த கிருஷ்ணர் ராமர் கதையெல்லாம் நம்மளுடைய கதை தான். நம்ம எப்படி சாபம் அடைஞ்சோமோ இப்போ கடவுளுடைய அவர் அவருடைய பார்வை படுறதுனால அவருடைய குழந்தைய நம்ம ஆகிறதுனால நம்மள சாப விமோசனம் இப்ப கிடைக்குது. ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகிறாங்க. மண்டபத்திற்குள் நுழைகின்ற போது முதலில் யாரை பார்க்கறாங்க? சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கறீங்க. முதல்ல பிகேஸை பார்க்கணும், பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள். அப்புறம் பாபா மீட்டுக்கு போகும்போது பாப்தாதா வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் எனும்போது தந்தையின் நினைவு வந்து விடுகிறது. அது வரைக்கும் நம்ம சகோதரர்களை பார்க்கறோம், ஆத்மாவை பார்க்கறோம். அப்புறம் பாபா பார்த்த உடனே, பாப்தாதா பார்த்த உடனே நமக்கு பாபா நினைவு வந்துடுது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை. அந்த வெளியில இருக்கிற பிராமின்ஸு அவங்களுக்கு பிரம்மா பாபாவே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்க தான் அறிவீர்கள். எப்போது தந்தை வருகின்றாரோ அப்போது பிரம்மா விஷ்ணு சங்கரரும் அவசியம் தேவை. கடவுள் வராருன்னா அவர் திருமூர்த்திகளை 3 மூர்த்திகள் மூலமா தான் காரியம் நடத்துறாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம். அப்ப 3 மூர்த்திகள் தேவைன்றாரு. திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் என்று சொல்றாங்க. இப்போது மூவரின் மூலமும் தான் மகா வாக்கியம் என்று கூற மாட்டார்கள் அல்லவா? ஆனா அந்த பிரம்மா மூலமா தான் சொல்றாரு. சங்கர் மூலமா விஷ்ணு மூலமாலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்யணும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆசி இப்ப கிடைக்கிறதுன்றாரு. ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புறாங்க? எல்லாருமே என்ன கேக்குறாங்க கடவுள்கிட்ட? வாழும்போதே நிம்மதியா வாழணும்.
உடம்புல தான் இருக்கணும். ஆனாலும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. எல்லாமே சுகமா வாழணும். அப்படியே ஆசைப்படுறாங்க. அதாவது ஜீவன் முக்தி கேட்குறாங்க. இப்போது இருப்பது ஜீவன் பந்தனம். ஆனா இப்ப நம்ம வாழற வாழ்க்கை வந்து பந்தனம். பந்தனம் வந்து எல்லாத்துலயும் மாட்டிட்டு இருக்கிறோம். அந்த ஜீவன் பந்தனம்ன்றாரு. இந்த பந்தனத்திலிருந்து விடுவீங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்றாங்க. கடவுள் எல்லாரும் எதுக்கு நினைக்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே வாழ்க்கை வெறுத்து போயிடும். கடுப்பா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, எங்க பந்தனத்திலிருந்து விடுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைவு செய்றாங்க கடவுளை. பாபா வந்திருக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்க மட்டும்தான் அறிவீர்கள். ஆனா கடவுள் வந்துட்டாரு, அவரோட காரியம் நடக்குதுன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றாரு. கல்பத்திற்கும் தந்தை வருகின்றார். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் கடவுள் வராரு. நீங்க தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்றாங்க. ஆனால் இதன் பொருளை யாருமே தெரிஞ்சுக்கல. தாயும் நீயே தந்தையும் நீயே ஈஸ்வர அல்லா தேரனாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா வந்து யார் அந்த தாயும் தந்தையுமா நம்ம யாரும் சொல்றோம், இது தெரிஞ்சுக்கல. ஆனால் இதன் பொருளை யாரும் அறியவில்லை. அழைப்பு நிராகார தந்தைக்காகத்தான் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆனா புரிஞ்சுக்கிறாங்க. அவர் கடவுளை நம்ம கூப்பிடுறோம், மேல கையை தூக்கி கூப்பிடுறாங்க. அவர் நிராகார இன்கார்பரியல் காட்ஃபாதர்ன்னு சொல்றாங்க. அவருக்கு அதாவது மறுபிறவி எடுக்கிறது இல்லை, பிறப்பிறப்பு கிடையாது அவருக்குன்றத புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாடுகின்றனர், ஆனால் அடைவது எதுவும் கிடையாது இப்போது. ஆனா கடவுளை அடையிறது கிடையாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாட்டு மட்டும்தான் பாடுறாங்க பக்தியில. ஆனா வந்து அவங்களால அந்த பாட்டுனால என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்கல. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருந்து அவரை புரிஞ்சுக்கிட்டா அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசையே கிடைக்குது. பிறகு ஒரு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு தந்தை. வந்து அரை கல்பத்திற்கான ஆசையை கொடுக்கின்றார். இப்ப பாபா வந்து நமக்கு வந்து அரை கல்பம் 2500 வருஷத்துக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். அதாவது ஒரு 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 பிறவிக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க லௌகீக தந்தை. அவரு கூட இருக்கிறோம்னா அவரோட வீடு அவர் போன பிறகு நமக்கு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஒரு பிறவிக்கு தான் கிடைக்கும். இவர் எத்தனை பிறவிக்கு ஆசை கொடுக்குறாரு? 2500 வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழற மாதிரி ஆசை கொடுத்துட்டு போறாரு. ஆனா இந்த ராவணன் சாபம் கொடுக்கறது அப்படியே உல்டாவா. மீதி 2500 வருஷம் நமக்கு சாபம் கொடுக்குது இந்த ராவணன். மாயா வழியில போயிட்டு நம்ம ராவணன் வந்து சாபம் கொடுக்குது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் நம்ம எப்படி விழுந்தோம், நம்ம எந்த மாதிரி இருந்தவங்க, எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோன்றதுக்கு நமக்கு தெரியும். நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கிறோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியல, ஏன் இப்படி நடக்குது, உலகமே ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, இதுக்கு காரணம் யாரு, அவனை பிடிச்சி ஜெயில போடணும்னு கூட அவங்களுக்கு தெரியல பாருங்க. அதான் எதனால இப்படி இருக்கு உலகம்னே தெரியல. அந்த மாயா தான் 5 விகாரம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு இல்லையா, அதை அழிச்சாதான் முழு உலகத்திலயும் அந்த துக்கம் போகும். ராவணனின் சாபம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ராவணனுடைய சாபம் ஏற்பட்டதுனால்தான் எல்லாரும் இப்ப துக்கமானவரா இருக்கிறாங்க. ஒன்னு 2 பேரா, உலகம் ஃபுல்லா அதர்மம் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் தான். அதுக்காக நம்ம அழிக்க போனா எல்லாரையும் தான் அழிக்கணும். எல்லாரையும் அழிச்சா என்ன ஆகும்? அதனால ஒட்டுமொத்தமா பாபா வந்து இப்ப 5 விகாரத்தையே அழிக்க வந்திருக்கிறார். 5 விகாரத்தை வேர்பகுதியில் இருக்கிற பிராமணர்கள்ட்ட 5 விகாரம் போயிடுச்சுனாலே முழு உலகத்துல இருந்தும் அந்த விகாரம் போயிடும். அதுக்குதான் இப்ப கிளாஸ் எடுத்து மாத்திட்டு இருக்கிறார். பாரதவாசிகள் சுகமானவர்களாக இருந்தனர். ஒரு காலத்துல பாரதவாசிகள் சுகமானவர்களா இருந்தாங்க. அப்போது லட்சுமி நாராயணர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்துல லட்சுமி நாராயணன் இருந்தாங்க. தேவதைகள் முன் சென்று தலை வணங்குகின்றனர். இப்ப நம்ம கோயில்ல போயிட்டு லட்சுமி நாராயணன் முன்னாடி என்ன பண்றோம்? அவங்க கூட போய் சேர் போட்டா உட்காந்துட்டு இருக்கிறோம். நீ நானும் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறோம். நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கிறேன், உன் காலடி கிடைச்சா போதும் அப்படிதானே வேண்டுறோம். லட்சுமி நாராயணன் முன்னாடி நம்ம போயிட்டு தலை குனிஞ்சு வேண்டுற அளவுக்கு நம்ம அப்படி ஆயிட்டோம். அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க, நம்மளாம் தாழ்ந்தவங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பூஜை செய்யறாங்க. ஆனால் சத்தியோகம் எப்போது இருந்தது என்பது யாருக்குமே தெரியாது. பாபா சொல்ற இந்த சொர்க்கம் ஒண்ணு இருந்தது, அதுல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. சத்தியோகத்திற்கு மட்டும் 1,00,000 ஆண்டுகள் என்று காண்பிச்சுட்டாங்க. சொர்க்கத்துக்கு மட்டுமே 1,00,000 ஆண்டுகள்ட்டு சாஸ்திரத்துல எழுதி வச்சிட்டாங்க. அதன் பிறகு திரேதா துவாபர கலியுகன்ட்டு கணக்கிட்டா எத்தனை மக்கள் தொகை ஆயிடுவாங்க. இவங்க சொல்றபடி சொர்க்கத்துக்கு 1,00,000 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பாபா சொல்ற கணக்குப்படி டோட்டலாவே வந்து 3 கோடி தான் வந்து சத்தியுகத்துல இருக்கிறாங்க. 1,00,000 ஆண்டுனா எத்தனை கோடி வரும்? அப்ப எவ்வளவு வீடு கட்டணும்? இதெல்லாம் யோசிக்காம சொல்லிட்டாங்க. மக்கள் தொகையை பாருங்க, எவ்வளவு மக்கள் தொகை வந்துருவாங்க. டோட்டலா ஒரு கல்பத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா மில்லியன் கோடி பில்லியனை தாண்டும் இல்லையா. இது கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து 800 கோடி மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க.
5000 வருஷத்துக்கே 800 கோடி மனிதர்கள். இப்ப நீங்க வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொன்னீங்கன்னா, எவ்ளோ மனிதர்கள் வருவாங்க? மக்கள் தொகை எவ்ளோ ஆயிடுவாங்க? அப்ப நிக்க கூட இடம் இருக்காது. இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சத்தியுகத்தில் மட்டுமே அதிக மனிதர்களாக ஆகிருவாங்கன்னு சொல்றாரு. இப்ப லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொர்க்கம்னு சொல்றீங்கன்னா, அப்ப அங்கேயே 33 கோடிலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலயே இருப்பாங்கன்னு சொல்றாரு பாபா. ஏன்னா ஒருத்தவங்க 2 புள்ளன்னா கணக்கு பண்ணுங்களேன். அப்ப கடைசி சத்தியுகம் கடைசி வரைக்கும் எவ்ளோ பேரு வந்தாகணும். எந்த மனிதனின் புத்தியிலும் புரிதலே கிடையாது. இப்ப நீங்க என்னதான் இதெல்லாம் புரிய வச்சா கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தந்தை வந்து இப்ப புரிய வைக்கின்றார். 33 கோடி தேவதைகள் என்றுதான் பாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இவ்வாறு லட்சம் ஆண்டுகளாக இருந்தனர் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு 33 கோடி தேவர்கள் இருந்தாங்கன்ட்டு சாஸ்திரத்துல இருக்கு. அவங்க யாரு? அவங்க எப்ப இருந்தாங்க? இத பத்தின்லாம் தெரியாது. அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்கன்னு கூட தெரியாது. இந்த மாரி லட்ச ஆண்டுகளாக இருந்தாங்கன்னா கிடையாதுன்றாரு. ஆக இதையும் மனிதர்களுக்கு இப்ப நீங்க புரிய வைக்கணுன்றாரு. பாபா நம்மை தூய புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம இந்த முரளி கேட்க கேட்க பாபா நம்மள மாத்திக்கிட்டு வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ராவணன் அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்குகிறது. ஆனா இந்த முரளிலாம் படிக்காம ஒரு வாரத்துக்கு இது எங்கே சென்டர் பக்கமே வராதீங்க. முரளியும் கேட்காதீங்க. அமிர்த வேலையும் பண்ணாதீங்க. சாதாரணமா பழைய உலகத்துல போய் வாழ்ந்துட்டு வாங்கலாம். நீங்க அப்படியே டோட்டலா மாறி போயிருப்பீங்க. அப்படியே ராவணன் வந்து அசுத்த புத்தியுடையவர்களாக நம்மள மாத்தணும்னு சொல்றாரு. முக்கிய விஷயம் இதுவாகும். முக்கியமே இதுதான். சத்தியுகத்தில் இருப்பது தூய்மை, இங்கிருப்பது அசுத்தமாகும். சொர்க்கத்துல தூய்மையா இருப்பாங்க எல்லாருமே. ஆனா இங்க வந்து அசுத்தம் சொல்றாரு. ராமராஜ்யம் எப்போதிலிருந்து மற்றும் எதுவரை என்பது யாருக்குமே தெரியாது. பாபா சொல்றார் இந்த ராமராஜ்யம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது எது வரைக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இது கடவுளே வந்து சொல்லும் போது தான் தெரியுது. ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது. இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது. இங்கேதான் ராவண ராஜ்யம் இருக்கிறது என்று புரிந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இதே பூலோகத்துல ஒரு காலத்துல ராமராஜ்யம் இருந்தது. அங்க வந்து எல்லாரும் நல்லா வாழ்ந்தாங்க. அப்படியே பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க. இந்த மலையாள பாட்டெல்லாம் கூட இருக்குது. அதாவது ராமர் ஆண்டபோது நல்லா சந்தோஷமா நாங்க வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனா வந்து எப்ப வந்தாங்க, எப்ப ஆண்டாங்க, ராவணராஜ்யம் எப்ப இருந்தது, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா? அதாவது இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி கிடையாது. பல வழிகள் இருக்கு. நிறைய கடவுள், நிறைய தேவதைகளை உருவாக்கி, நிறைய சாஸ்திரங்களை உருவாக்கி, நிறைய புக்கை உருவாக்கிட்டாங்க. அதனால பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா? ஏன்னா இதெல்லாம் பிகேஸோட வேலையா தான் இருக்கும். அவங்கவங்க ஒரு ஒரு சாஸ்திரம் எழுதி வச்சிருப்பாங்க. துவாபர யுகத்துல இருந்து என்ன பண்ணாங்களோ தெரியல. எத்தனை வழிமுறைகள் வந்துருச்சுன்னு சொல்றாரு. எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு வழிமுறைகள் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே வழிதான் கிடைக்கிறது. நமக்கு இப்போ ஒரே அத்வைத்தம், ஒரே வழி, ஸ்ரீமத் படி நடக்கணும். ஒரு பாபா என்ன சொல்றாரோ அதை பற்றி கேட்கணும். அதை தந்தை தான் இப்ப நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இப்போது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்ப பாபா சொல்ற பேச்சு கேட்கும்போது பிரம்மா வாய் மூலமா நம்ம தேவதையா மாறிட்டு இருக்கிறோம். தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள்ட்டு தேவதைகள் முன்னாடி நம்ம போய் பாடுறோம். லட்சுமிநாராயண் முன்னாடி இந்த பாட்டு தான் பாடுறாங்க கோயில்ல எல்லாம். நீங்க வந்து எல்லா கலைகளும் நிறைஞ்சவங்க, 16 கலைகள் நிறைஞ்சவங்க, குணங்கள் நிறைஞ்சவங்கன்ட்டு பாடுறோம். அவங்க முகமே அப்படி இருக்கு இல்லையா? அவ்வளவு பிரகாசமா, எவ்வளவு ஒரு அன்பா இருந்தாங்க லட்சுமி நாராயணர் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அவர்களும் மனிதர்கள் தான். ஆனா பாபா சொல்றாரு அவங்க தேவதைகள் தான். ஆனா அவங்க மனிதர்கள் தான். மனித ரூபம் தான் அவங்களுக்கும். ஆனா குணங்கள் மட்டும் தெய்வீகமா இருக்கும். மனிதர்களின் மகிமை ஏன் பாடுகின்றனர்? அவசியம் வேறுபாடு இருக்கும் அல்லவா? ஆனா அவங்க மனிதர்கள் தானே. ஆனா அவங்கள ஏன் மகிமை பாடுறாங்க? அப்ப ஏதோ வேறுபாடு இருக்கு இல்லையா? இப்போது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி மனிதனை தேவதை ஆக்கும் கடமையை இப்ப கற்கிறீர்கள். இப்ப நம்ம வரிசைக்கிரமா பாபா வழிபடி அவருக்கு கருவியாகி நமக்கு நிமித்தமா நம்மளை வச்சிருக்காரு. நம்ம அந்த முயற்சியின்படி வரிசைக்கிரமான முயற்சிப்படி மனுஷனை தேவதையாக்குற கடமையை நம்ம கத்துக்கிறோன்றாரு. கலியுக மனிதர்களை நீங்கள் சத்தியுக தேவதைகளாக இப்ப ஆக்குறீங்க. இப்ப இந்த உலகத்துல எப்படி இருக்காங்க மனுஷங்க, அவங்கள கூட அந்த ரொம்ப வீணா போனவங்க கூட இங்க வந்து பிரம்மகுமாரிஸ் இயக்கத்துல சேர்ந்து அந்த கொலை பண்றவங்க, திருடுறவங்கள கூட வந்து இங்க வந்து மாறி போயிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி கலியுக மனிதர்களை கூட சத்தியுக தேவதைகளாக நீங்க ஆக்குறீங்கன்றாரு. அந்த அந்த அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் பாபாவுடைய ஞானம் போயிட்டு எல்லாரையும் மாத்துது. அதாவது சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்துக்கே எஜமானராக நீங்க ஆக்குறீங்கன்னு சொல்றாரு. இது சாந்தி தாமம் கிடையாது அல்லவா? இது வந்து பரந்தாமம் கிடையாது இல்லையா?
இது இங்கு காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டியது. இது வந்து சாக்கார உலகம். இது வந்து உலகம். இங்க வந்து இது பரந்தாமம் கிடையாது. அதனால இங்க ஆத்மாக்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால காரியங்கள் அவசியம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. அது இனிமையான அமைதியான வீடாகும். பரந்தாமம் வந்து இனிமையான அமைதியான வீடு. ஆத்மாக்களாகிய நாம் இனிய வீடு பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா சொல்றார், நம்ம வந்து ஆத்மாக்களாகிய நாம் வந்து அந்த பிரம்மாண்டத்திற்கே அந்த பரந்தாமத்துக்கே எஜமானர்கள் என்பது இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அங்க துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு இருப்போம். அங்க நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல, கடவுளே என்னை எங்கேயாவது கூட்டு போன்ட்டு, அந்த மாதிரி எனக்கு நிம்மதியான ஒரு இடம் வேணும்ட்டு, அது அங்கதான் கிடைக்கும். பரந்தாமத்துக்கு போனா அங்க துக்கமும் இருக்காது, சுகமும் இருக்காது, ரெண்டுமே இருக்காது. அமைதியா இருக்கும் ஆத்மா, அவ்வளவுதான். நீங்க ஜாலியா அங்க வந்து சுகமா இருக்கணும்லாம் நம்ம நினைக்க முடியாது. அங்க அப்படியே அமைதியா ஒரு வேலையும் இருக்காது, புள்ளியா அங்க வந்து நம்ம இருப்போம். மற்றபடி கீழே வரும்போது தான் நமக்கு வந்து நடிப்பு கிடைக்கும் போது தான் நம்ம வந்து துக்கம் சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். பிறகு சத்தியுகத்தில் உலகத்துக்கே எஜமானர்களாக நம்ம ஆகிறோம். அதுக்கப்புறம் பரந்தாமத்தலத்து கீழே இறங்கி வந்து நடிப்பு நடிக்க வரோம். ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்து அங்க வந்து சொர்க்கத்துல உலகத்துக்கே எஜமானரா ஆகுறோம்ன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தகுதியானவர்களாக ஆகிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அங்க போறதுக்கு தகுதியானவரா ஆயிட்டு இருக்கீங்க. இந்த படிப்பு படிக்கிறது மூலமா நீங்க வந்து தேவதையா மாறிட்டு இருக்கீங்க. லட்சியம் குறிக்கோள் மிக சரியாக நமக்கு இருக்கிறது. பாபா சொல்றாரு, நீங்க கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஏம் ஆப்ஜெக்ட் கரெக்டா இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலம் உடையவர்கள். நம்ம எல்லாருமே யோக சக்தி உடையவர்கள். பாபா நினைக்க நினைக்க நமக்குள்ளார சக்தி இறங்குது. ஆத்மால பேட்டரி சார்ஜ் ஆகுது. அது நமக்கே தெரியாது. நம்மளுடைய குணங்கள்லாம் மாறிட்டே வரும். நம்மளுடைய பாவம்லாம் அழிஞ்சிட்டே வரும். பாபா நினைக்க நினைக்க கடைசியில பியூரா ஆயிட்ட பிறகு நம்ம இந்த உடலை விட்டு போயிடும். அவர்கள் புஜ பலம் உடையவர்கள். உலகத்துல எல்லாரும் வந்து நம்ம யோக பலம் உடையவர்கள். அவங்க வந்து அதாவது உடல் பலம், புஜ பலம், அவங்க கைகளுடைய பலம், கையை வச்சு என்ன வேணா செய்யறாங்க இல்லையா, சண்டை போடுறது எல்லாம், அந்த புஜ பலம் உடையவர்களா இருக்கிறாங்க. நீங்கள் எத்த மைதானத்துல இப்ப இருக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் மாயாவோட யுத்தம். இந்த 5 விகாரத்தை வெல்லணும். எப்படியாவது பாபா நினைவுல காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வெல்லணும். நான்றதே அழிச்சிடணும். டோட்டலா தேகாபிமானத்தையே விட்டுட்டு அசரீரியா ஆத்மாவா பறந்து போனோம். இதுதான் நம்மளுடைய யுத்தம். ஆனா இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அடைய முடியல. ஆனால் நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக இப்ப இருக்கிறீங்க. இப்போ வந்து இரட்டை அகிம்சையாளர்னா காமம் கோபம் ரெண்டுத்தையும் விட்டாங்கன்னா அவங்க இரட்டை அகிம்சையாளர். தேவதைகள் அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் இம்சை தருபவர்கள். காமம் தான் இம்சை என்று கூறப்படுகிறது. இந்த வெளி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இம்சை கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. முக்கியமான இம்சையே காமம் தான் என்று சொல்லப்படுகிறது. இது இம்சை என்று சன்னியாசிகளும் கூட புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால்தான் தூய்மையாகிறாங்க. வீட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டு தூய்மையாகிறாங்க. ஆனால் உங்களை தவிர வேற யாருக்கும் தந்தையின் மீது அன்பே கிடையாது. ஆனா சன்னியாசிகளுக்கு கூட தந்தை யாருன்னே தெரியாது. ஆனா நம்மளும் தான் 5 விகாரத்தை விடுறோம். ஆனா நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு விடுறோம். ஆனா கடவுள் மேல நம்ம அன்போட இருக்கிறோம்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கடவுள் யாருன்னு தெரியும். நாயகன் நாயகிடையே அன்பு இருக்கும் அல்லவா. பாபா சொல்றாரு, ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் மேல அன்பு இருக்கும் இல்லையா, அந்த நாயகன் நாயகிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக பாடப்படுறாங்க. இப்போ லைலா மஜ்னு இதெல்லாம் வந்து அந்த காதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிறவியின் காதல் தான். அதை வந்து பெருமையாக பாடுவாங்க. அடுத்த ஜென்மத்தில் அவங்கள பற்றி கதையெல்லாம் எழுதுவாங்க. அவங்களே இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கதையெல்லாம் வரலாறுலாம் வரும். நீங்கள் அனைவரும் நாயகன் ஆகிய எனக்கு நாயகிகளாக இப்போ இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் நாயகிகள். ஒரு பாபா தான் நாயகன். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய என் ஒருவனை தான் நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள். நம்ம வந்து பக்தியிலேயே மீரா எப்படி கிருஷ்ணரை நினைச்சு வந்தாங்களோ அது மாதிரிதான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே பக்தி பண்ணியிருக்கிறோம். துவாபர யுக தொடக்கத்துல இருந்தே சிவலிங்கம் அமைச்சு கோயில் கட்டி நம்ம சிவனை தான் வந்து வழிபட்டிருக்கிறோம். அது ஒரு நாயகன் ஆகிய அவரை தான் நம்ம வந்து நினைவு செஞ்சு வந்திருக்கிறோம். இப்போது நான் கூறுகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் மற்றும் யதார்த்த முறையில் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, இந்த கடைசி பிறவி ஒரு பிறவி நீங்க தூய்மையாயிட்டு என்னை யதார்த்தமா நினைங்க, நான் எப்படி இருக்கிறேன். அதாவது நீங்க புள்ளி, நீங்க ஆத்மா, நான் பரமாத்மா, நானும் புள்ளி, நீங்க புள்ளி நானும் புள்ளி, அப்படி நினைவு செய்யுங்க. அப்போ உங்க பாவம் அழிஞ்சிரும். நினைவு செய்வதன் மூலம் தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க வந்து என்னை நினைக்க நினைக்க நீங்க வந்து அந்த பாவத்துல இருந்தெல்லாம் விடுபட்டுருவீங்கன்றாரு. சத்தியுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. சொர்க்கத்துல இங்கேயே நம்ம பாவம்லாம் அழிஞ்சு நம்ம வந்து தூய்மையாயிரும். அப்ப சொர்க்கத்துல போயிட்டு அங்க வந்து தேவதையாயிரும். அப்ப அங்க போய் பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்த பிறவில நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கத்தின் பொழுதுதான் அனைவரும் நினைவு செய்யறாங்க. என்ன பண்றது, கடவுளை எல்லாரும் எப்ப நினைக்கிறாங்க, துன்பம் வரும்போது தான் நினைக்கிறாங்க. இது நரகமாகும்.
இதை சொர்க்கம் என்று கூற மாட்டோம் அல்லவா? இது நரகம் தானே, இது நரகம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே, இதை போய் சொர்க்கம்ன்ட்டு சொல்ல மாட்டோம் இல்லையான்றாரு. செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஏரோப்ளைன் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, உடனே இதுவே சொர்க்கம்ன்ட்டு நினைக்கிறாங்கன்றாரு. விமானம் போன்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றன, எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க. இதே சொர்க்கம்ன்ட்டு எவ்வளவு ஒரு குருட்டு நம்பிக்கையோட இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் தான் தாய் தந்தை என்றெல்லாம் பாடுறாங்க, ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாதுன்றார் பாபா. அவங்க நீயே தாயும் தந்தைன்ட்டு சிவனுக்கு முன்னாடி பாடுறாங்க, ஆனா எதனால அவர் தாய் தந்தை இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்றார். எந்த ஒரு சுகமான உலகம் கிடைத்தது என்பதை யாருமே அறியவில்லை. இப்ப கடவுளை நினைக்கும் போது நமக்கு சொர்க்கம் கிடைச்சது அப்படின்றத யாருமே தெரிஞ்சுக்கல. பேசுவது ஆத்மா அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, நமக்கு சுகமான உலகம் கிடைக்கவிருக்கிறது. இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கடவுளே நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு, நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு தேவதையா. தேவதையா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம சுகமான உலகம் நமக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்றது நமக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்றாரு. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம். சொர்க்கம் அனைவருக்கும் மிக இனிமையாக தோன்றுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் சுகதாமம் எல்லாருக்குமே இனிமையா இப்ப தெரியுது இல்லையா? சொர்க்கம்னு பேரை கேட்டாலே வாயில இனிக்கும்னு சொல்லி பாபா சொல்வாரு. சொர்க்கத்தில் தங்கம் வைரத்தினால் எவ்வளவு மாளிகைகள் இருந்தன என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்பதான் நமக்கு தெரியுது சொர்க்கம்னா எப்படி இருக்கும். இந்த உலகம் சொர்க்கம் கிடையாது, இது ஒரு நரகம். ஆனா சொர்க்கம் ஒரு காலத்துல இதே பூமியில தான் இருந்துச்சு. ஆனா அங்க எப்படி இருந்ததுன்னா தங்கம் வைரத்தினால் ஆன மாளிகைகள் இருந்தனன்ட்டு நம்ம பாபா சொல்லிதான் தெரியும் நமக்கு. ஆனா நம்ம வானத்துல எங்கேயோ இருந்தது அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வானத்துல விஷ்ணு அஞ்சு அஞ்சு பாம்புல படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு. அவருக்குன்னா படுக்கை இடமா இல்ல, அந்த பாம்புல போய் படுத்துட்டு இருக்காரு. இப்படிலாம் நம்ம பக்தி மார்க்கத்துல கேட்ட கதைகளை நம்பி இருந்தோம். ஆனா பக்தி மார்க்கத்துல அளவற்ற செல்வம் எவ்வளவு இருந்தது. அதுக்கப்புறம் சொர்க்கத்தை 2500 வருஷம் சொர்க்கமா இருந்தது. அதுக்கப்புறம் 2500 வருஷம் துவாபரேகம் கலியுகத்துல பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது அங்கேயும் அளவற்ற செல்வம் நிறைய இருந்துச்சுன்றார் பாபா. ஏன்னா நம்ம தேவதைகளா நடிக்கும் போது அவ்வளோ செல்வம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது கோயில் கட்ட எடுத்தோடனே தங்கத்திலான கோயில் தான் கட்டினாங்க, கட்டியே வழிபட்டாங்க துவாபரயுகத்துல இருந்து. அதன் மூலம் தான் சோம்நாத் கோயில் கூட கட்டினாங்க. அளவற்ற செல்வம் இருந்தது, ஒவ்வொரு ராஜா கிட்டையும் அளவற்ற செல்வம் இருந்தது. அது மூலம் தான் சோம்நாத் கோயில் கட்டினாங்க. ஒவ்வொரு சிலையும் ₹1,00,000 மதிப்புடையதாக இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த காலத்துல சிலையெல்லாம் பாருங்க, இந்த காலத்து சிலையே கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்து சிலையெல்லாம் ₹1,00,000 மதிப்புடையதா இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. அவைகள் அனைத்தும் எங்கு சென்று விட்டன, எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர். அந்த காலத்துல அந்த கஜினி முகமது சொல்லுவாங்க, 17 முறை படையெடுத்து 17 முறை படையெடுத்து வந்தார் சொல்லுவாங்க. எதுக்கு வந்தாருன்னே நமக்கு தெரியாது. கடைசியில பார்த்தா இந்த இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போதான் அவர் வந்திருக்கிறாரு. இதை அனைத்தும் எங்கு சென்று விட்டன பாபா கேட்கிறாரு. எவ்வளவு கொள்ளையடிச்சு சென்றனர். முஸ்லிம் கொண்டு சென்று மசூதி போன்றவர்களில் பயன்படுத்தினர். முஸ்லிம்கள் என்ன பண்ணிட்டாங்க, மசூதியில எடுத்துட்டு போயிட்டு எல்லா அந்த சிலை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க பயன்படுத்தினாங்களாம். அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம் இருந்தது. அவ்வளோ இருந்தது பாரதத்துல. அதனாலதான் பாரதம் தங்க குருவியாட்டம் இருந்தது. பாரதத்தை தேடிதான் எல்லாரும் வந்தாங்களாம். செல்வ செழிப்பா பாரதம் தான் இருந்துச்சாம். இந்த காலத்துல இப்ப எப்படி இருக்கு பாருங்க பாரதம். அப்ப செல்வ செழிப்பா பாரதம் எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்தாங்களாம் எல்லாரும். இப்போது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இப்போ இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாபா மூலமா தான் சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம புத்தியில இருக்குது. நமது மாளிகை தங்கத்தில் தான் இருக்கும், வாசல் கதவிலும் கூட தங்கம் பதிக்கப்பட்டிருக்கும் சொல்றாரு. தங்கம் வைரம் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கும் வாசக்கதவுல கூட. அந்த அளவுக்கு அங்க செல்வம் கொட்டி கிடக்குன்றாரு. ஜெயினர்களின் கோயில்களும் கூட இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. இப்ப ஜெயின்ஸ் டெம்பிள்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தங்கத்தினால ஆன மாதிரி தான் இருக்குன்றாரு. அமிர்தசர் அந்த மாதிரி கோயில்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த தங்கத்தினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றார். முன்பு இருந்த வைரம் போன்று இப்போது கிடையாது அல்லவா? ஆனா முன்னாடி இருந்த வைரம் மாதிரி தங்க யுகத்துல சொர்க்கத்துல இருந்த வைரம் மாதிரிலாம் இப்ப கிடையாதுன்றார். நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கணும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப பாபாட்ட நம்ம சொர்க்கத்தின் ஆசையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். சிவபாபா வருவதே பாரதத்தில் தான். பாரதத்திற்கு தான் சிவபகவானின் சொர்க்க ஆசி இப்போ கிடைக்கிறது. அவர் வர்றதே இந்தியாவில தான்.
பாரதம் தான். பாரதத்துல தான் அதனால தான் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அதனால தான் சிவபகவானுடைய சொர்க்க ஆசி கிடைக்கிறது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. பைபிள்ல இருக்குது. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. யார் ராஜ்யம் செய்தனர்? அவர் கிறிஸ்து வந்து இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷம். யோசிச்சு பாருங்க. டோட்டல் பண்ணி பாருங்க. கிறிஸ்து வந்து 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷம் முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு. அப்ப டோட்டல் பண்ணி பாருங்க. 3000 + 2000 டோட்டல் பண்ணீங்கன்னா 5000. டோட்டலா அந்த கணக்கு கரெக்டா வரும். 5000 வருஷம் தான் பாபா சொல்ற மாதிரி ஒரு சிருஷ்டியே கரெக்டா 5000 வருஷம் தான். அப்ப வந்து கரெக்டா முடிய போகுது. இப்ப உடனே சொர்க்கம் வரப்போகுது. அதனால தான் அவங்க சொல்றாங்க பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் மேலதான் ராஜ்யம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பரந்தாமத்துல தான் அங்கதான் ராஜ்யம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே பூமி சொர்க்கமா மாறப்போகுது. அங்க வந்து ராஜ்யம் வந்து அல்லாவினுடைய தோட்டம் உருவாகி இருக்குது. அது அங்க அங்க வந்து எல்லாரும் நடிப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. எந்த ஆத்மாக்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் நம்மளால போக முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. யார் ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த ராஜ்யத்துல அந்த சொர்க்கத்துல யார் ராஜ்யம் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாதுன்றாரு. மற்றபடி பாரதம் மிகவும் பழமையானது என்பதை புரிந்து வைத்திருக்கணும். ஆனா எல்லாருக்கும் தெரியும், இந்த பாரத பூமியில எதை தோண்டி எடுத்தாலும் ஏதோ பழமை காலத்துதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பழமையானதுன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 5000 வருஷத்துல 2500 வருஷம் பாரதம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்திலயும் பாரதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மற்ற தேசம்லாம் வர ஆரம்பிக்குது. மற்ற தர்மம்லாம் வர ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா அதெல்லாம் சொல்றாங்கல்ல. மற்ற கண்டங்கள்லாம் அப்புறம் தான் தோன்றுது. அப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஒரு நாடா கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுது. அப்புறம் போக போக அந்த அந்த புவி சுத்துறது எல்லாம் மாறும்போது, பூமி சுத்துறதெல்லாம் மாறும்போது என்ன ஆகுது, ஒரு ஒரு கண்டமா வெளியே வருது. இப்ப அந்த மாதிரி தான் ஒரு ஒரு இடமா வந்துருச்சு. அப்படியே வீடு கட்ட கட்ட ஒரு ஒரு இடமா வருது இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. முதல்ல வெறும் பாரதம் தான் இருந்தது. அதனால தான் பாரதம் ரொம்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேலாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப பாரதம் ரொம்ப பழமையானதுன்ட்டு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றாரு. ஆக இதுதான் சொர்க்கமாக இருந்தது அல்லவா. அப்ப 2500 வருஷம் பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு அல்லவான்னு சொல்றாரு பாபா. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை என்று பாபாவை தான் சொல்றாங்க. யார சொல்றாங்க? அல்லாவின் தோட்டம். அல்லாவின் தோட்டம். அல்லாஹ் எவனை, அதாவது காட்ஃபாதர் எவனை படைச்சான்ட்டு அந்த காட்ஃபாதர் யார சொல்றாங்க? வெளி மற்ற தர்மத்துலலாம் யார சொல்லிட்டு இருக்கிறாங்க? நம்ம பாபாவை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாபா தான் இப்ப வந்து நம்மளை படிக்க வச்சு நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. தந்தை தான் என்று பாபாவை தான் சொல்றாங்க. அவசியம் தந்தை வந்திருக்க வேண்டும் இல்லையா, சிவன் வந்திருக்கணும் இல்லையா, அவர் மூலம் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகியிருக்க வேண்டும். பாபா எப்படிலாம் நம்ம அப்படியே அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இப்ப அவர் மூலம் தான் நம்ம வந்து ஆயிருப்போம் 5000 வருஷம். இப்ப உடனே ஆக போறோன்றாரு. சொர்க்கத்துக்கு எஜமானராக நம்ம ஆகியிருக்கணும். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் சொர்க்கத்திற்கு எஜமானராக நீங்க ஆகுறீங்க. பாபா நல்லா என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. இந்த குழந்தைகள் இந்த கோமா பேஷண்ட் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறதுன்ட்டு இந்த முறையில் ஒவ்வொரு வரி எப்படி நம்மளை கொண்டு வருது பாருங்க. ஆத்ம உணர்வா கொண்டு வருது. 5000 ஆண்டிற்கு பிறகு சொர்க்கத்துக்கு எஜமானரா நீங்க ஆகுறீங்க. அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதுன்னு சொல்றாரு. சித்திரங்களில் சித்திரங்களில் இவ்வாறு தெளிவாக காண்பீங்கள். இப்ப நீங்க இந்த சித்திரம்லாம் உருவாக்கியிருக்கீங்களே, அதை காட்டுங்க. லட்சம் ஆண்டுகள் என்பது புத்தியிலிருந்து நீங்கிட வேண்டும். ஏன்னா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்களா, சாஸ்திரத்தை படிச்சு படிச்சு பிகேஸே துவாபர யுகத்துல இருந்து என்ன ஆயிட்டாங்க, பக்தர்கள் ஆயிட்டாங்க. இப்ப பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு பக்தர்கள், ராம பக்தர்கள்லாம் எல்லாம் பிகேஸா தான் இருப்பாங்க. அவங்களும் லட்சம் ஆண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த புத்தியில இருந்து லட்சம் ஆண்டுன்றது நீங்கணும்னா உங்க சித்திரத்தை நீங்க தெளிவா காண்பீங்கன்றாரு. இப்ப நம்ம வீழ்ச்சிக்கிட்டோம். இப்ப எல்லாரையும் விழிப்படைய செய்யணும்ல. அந்த 33 கோடி பேரும் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. எல்லாரையும் விழிப்படைய செய்யணும். அதுக்கு நம்ம தான் யோகா பண்ணணும். நம்ம தான் போயிட்டு புரிய வைக்கணும். அதுக்கு தான் நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. லட்சுமி நாராயணன் ஒருவர் கிடையாது. பாபா சொல்றார், லட்சுமி நாராயணன் நீங்க பாக்குறீங்க இல்லையா கோயில்ல, திருப்பதியில மட்டுமா இருக்கிறாங்க, எத்தனை 108 திவ்ய பிரதேசங்கள்னு இருக்குது. அவ 108 திவ்ய பிரதேசங்கள்ல ஒரே லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அவர்களது ராஜ்யமே இருக்கும் அல்லவா. லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துல ராஜ்யம் பண்ணாங்க. ராஜா அவங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கும் இல்லையா,
அவங்க குழந்தை திரும்ப ராஜ்யத்துல உட்காந்துருக்கும் இல்லையா, சிம்மாசனத்துல. அப்படி அப்படியே வாரிசு வாரிசா உருவாகி அப்படியே 108 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களோட ராஜ்யமே இருக்கும் இல்லையா, அப்ப 108 பேர் இருக்கிறாங்கன்றார். பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆக்கியிருப்பாங்க. பாபா எப்படி எல்லாம் புரிய வைக்கிறார் பாருங்க. அப்ப வந்து ஒருத்தவங்க கிடையாது லட்சுமி நாராயணன், அம்மா பாபா அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப மீதி 108 பேர் எங்க இருப்பாங்க? இங்கதானே இருக்கிறாங்க. எல்லாரையும் ரெடி பண்ணணும்ல. 8 விடுங்க, 8 கூட நம்ம வர முடியாது, 100லயாவது வர முடியும்ல. அப்ப நல்லா சேவை பண்ணணும். சேவை பண்ணி பாப் சமான் ஆனா நம்ம கூட 108ல வர முடியும். அதான் சொல்றாரு. பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆகியிருப்பாங்க. ராஜாக்களாக பலர் ஆவார்கள் அல்லவா. பாபா சொல்றாரு, ராஜாக்களா அவங்க குழந்தைங்க ராஜாவாயிருப்பாங்க. அதே மாதிரி ராஜா கூட நிறைய பேர் ஆவாங்க இல்லையா. முழு மாலையும் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. மாலையைத்தான் நினைக்கின்றனர் அல்லவா. பக்தி மார்க்கத்துல 108 மணி மாலையை சொல்லுவாங்க. சந்தன மாலை எண்ணுவாங்க. ருத்ராஜா மாலை கூட 108 மாலை வந்து ரொம்ப பிரபலம். அதுதான் நினைக்கிறாங்க இல்லையா. எந்த கஷ்டம்னாலும் மாலையை உருட்டுங்கன்றுவாங்க. ஏன்னா அந்த மாலையில இருக்கிறவங்களே, மணியா இருக்கிறவங்களே பிகேஸ் தான். இங்க வந்து பிகே ஆகி பாபாவை நினைச்சு நினைச்சு உருகி 108 மணி மாலையில ஆனது பிகேஸ் தான். அதாவது ஒரு பாபா நினைவுல பாபா வந்து நினைச்சு முயற்சி பண்ணி ராஜ்யம் அடைஞ்சவங்க தான் 108 மணி மாலையில வர்றவங்க. அவங்களுடைய நினைவார்த்தமா தான் அந்த பக்தி மார்க்கத்துல 108 மாலை இருக்குது. யார் தந்தைக்கு உதவியாளராக ஆகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் மாலை உருவாகிறது. பாருங்க, இந்த பிகே ஆகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு ஏச்சு பேச்சு வாங்கணும். உலகத்துல இருக்கிறவங்க ஒரு பாத்துல போயிட்டு இருக்காங்க, நம்ம வேற பாத்துல நம்ம ஸ்ரீமத் படி நடப்போம். அப்ப வந்து பாபாவுக்கு என்ன தலையே போனாலும் பரவாயில்ல, நான் கடவுளுக்கு உதவியாளரா இருப்பான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உதவியாளராகி பாபாவுக்கு சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாலை உருவாகுதுன்றாரு. அவர்கள் தான் முழு சக்கரத்திலும் வராங்க. அந்த 108 பேர் யாரோ அவங்க என்னன்னா ஹீரோயின் பாட்டு நடிக்கிறவங்க. அவங்க 5000 வருஷத்துல சத்தியுகத்திலயும் இருப்பாங்க, திரேதாயுகத்திலயும் நடிப்பாங்க, துவாபரயுகம் கலியுகம் கடைசி வரைக்கும் நடிப்பாங்க. அவங்க தான் வந்து முழு சக்கரத்துல வராங்கன்றாரு. பூஜைக்குரிய மற்றும் பூஜாரிகளாக அவங்க தான் ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களே தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அவங்களே தான் 2500 வருஷம் துவாபரயுகம் கலியுகத்துல பூஜாரியா போய் அவங்க சிலையை அவங்களே வழிபடுறாங்கன்றாரு. பக்தி செய்யறாங்க. அப்புறம் பக்தி முடிச்ச பிறகுதான் கடவுள் கிடைக்கிறாரு, சிவன் கிடைக்கிறாரு. அப்புறம் சிவன் திரும்ப வந்து நீ இதுதான், நீ ஏன் அது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து நாராயணனா தேவதையா மாத்துறாரு. அவர்களது நினைவு சின்னம் இதுவாகும் சொல்லி சொல்றாரு. இந்த நினைவு சின்னம் தான் லட்சுமி நாராயணன். நீங்கள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து இப்ப பூஜாரியாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பிறகு உட்கார்ந்து தனது மாலையை பூஜை செய்றீங்க. நீங்க தான் அந்த மாதிரி சொர்க்கத்துல நடிச்சீங்க, இப்ப நீங்களே வந்து பூஜாரி ஆயிட்டீங்க. உட்காந்து உங்க மாலையை நீங்க உருட்டிட்டு இருக்கிறீங்கன்றாரு. நீங்க தான் அந்த மாலையில இருக்கிற மணியே, நீங்க தான் அந்த மாலையே நீங்க உருட்டிட்டு இருக்கிறீங்க பக்தியிலன்னு சொல்லி சொல்றாரு. மறந்துட்டீங்க, கோமா பேஷண்ட் ஆனதுனால தன்னைத்தானே மறந்துட்டீங்க, நான் யாருன்றதை மறந்துட்டீங்கன்றாரு. முதலில் மாலை தொட்டு தலை வணங்குவாங்க. அந்த மாலை உருட்டும் போது ஃபர்ஸ்ட் அந்த மாலையை தலை வணங்குவாங்களாம், தொட்டு கடைசியில் தான் மாலை உருட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் முழு சக்கரத்திலும் இப்போ வரீங்க, மீண்டும் சிவபாபாவோட வந்து இப்போ ஆஸ்தி அடையிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரகசியத்தை நீங்க மட்டுமே அறிவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரகசியம், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுன்றாரு. மனிதர்கள் சிலரது பெயரில், சிலர் வேறு சிலரது பெயரில் மாலை உருட்டுறாங்கன்னு சொல்றாரு. அவங்க மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா பேரை வச்சு மாலை விட்டுறாங்கன்றாரு. அறிந்து கொள்வது எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ராமன் சொல்லி விட்டுவாங்க, சிலர் வந்து சிவன்னு விட்டுவாங்க, சிலர் ஹரின்னு விட்டுவாங்க. அது மாதிரி மாலையை வேற வேற பேர்ல உருட்டுறாங்க. ஆனா தெரிஞ்சுக்கலன்றாரு. இப்போது உங்களிடத்தில் மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியும் அந்த மாலை யாரு, அந்த மாலையில இருக்கிற மணி யாரு, அந்த மலர் யாரு. அந்த மலரா இருக்கிறவர் சிவபாபா. அது கீழே ஜோடி ஜோடியா இருக்கிறது லட்சுமி நாராயணன். 108 லட்சுமி நாராயணன். அவங்க எல்லாம் யாருன்னா இங்க பாபா உருகி உருகி அவருக்காக சேவை பண்ணி அவருக்காக அவரை நினைச்சு நினைச்சு பாப் சமான் நிலையை அடைஞ்சவங்க. வேற யாரிடத்திலும் இந்த ஞானமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இந்த ஞானம்லாம் யார்ட்டையுமே கிடையாது. கிறிஸ்தவர்கள் அவங்க ஏதாவது விட்டுவாங்க. ஆனா நம்ம எந்த மாலையை உருட்டுறோன்ட்டு அவங்களுக்கு தெரியாதுன்றாரு. யார் தந்தைக்கு உதவியாளராக ஆகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை தான் இதுவாகுன்றாரு. இந்த நேரத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கிறாங்க. யார் சுத்தமாக இருந்தார்களோ, தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் இங்கு வந்து பல பிறவிகள் எடுத்து இப்போது தூய்மை இல்லாமல் ஆகிட்டாங்க. யார் தூய்மையா இருந்தாங்களோ அவங்களே தான் இப்ப தூய்மை இல்லாம ஆகிட்டாங்க இந்த பூமியிலன்றாரு. மீண்டும் அனைவரும் வரிசை கிரமமாக செல்வார்கள். இப்ப எல்லாரும் தூய்மையாகி தான் போகணும். தப்பு பண்ண தப்பெல்லாம் திருந்தி வருந்தி எல்லாத்துக்கும் கர்மா வந்து பதில் சொல்லும். நம்ம செஞ்ச கர்மாக்கெல்லாம் நம்மளே தான் அனுபவிச்சு
பச்சாதாபப்பட்டு நம்ம எல்லாத்தையும் திருந்தி நம்ம போயாகணும். அதனால வரிசைக்கிரமா எல்லாருமே போகணுன்றாரு. வரிசைக்கிரமாக வராங்க, வரிசைக்கிரமாக போறாங்க. ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ, அவங்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போவாங்கன்றாரு. எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ புரிஞ்சுக்கணும். இது கூட மரமாகும். எவ்வளவு கிளைகள், இலைகள் இருக்குது. இந்த மனித சிருஷ்டி மரமே ஒரு மரம்ன்றாரு. இதுல கிளை, இலைலாம் இருக்குன்றாரு. இப்போது இந்த முழு மரமும் அழிந்து போக வேண்டும். இப்ப இந்த மரம் வந்து உளுத்து போச்சு. இப்ப இது ஃபுல்லாவே அழியணும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு உங்களது அஸ்திவாரம் போடப்படும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மரம் அழிஞ்சிருச்சுன்னா, நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபவுண்டேஷன் போடப்படும். சத்தியுகத்துல தேவதைகள் உருவாகுவாங்க. அவங்க வந்து நடிப்பாங்கன்றாரு. நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமா, ஃபவுண்டேஷனா நீங்க இருக்கிறீங்க. இப்ப பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா முழு பில்டிங்கும் வீக் ஆயிடும்ல. அது மாதிரி தான் இப்ப நம்ம வந்து பேஸ்மெண்ட்டா இருக்கிறோம். இந்த இந்த மரத்துக்கு பேஸ்மெண்ட்டா இருக்கிறோம். அஸ்திவாரமா இருக்கிறோம். நம்ம சரியில்லைன்னா என்ன ஆயிடும்? இந்த முழு மரமே சரியில்லாம ஆயிடும். நம்ம ஒழுங்காயிட்டோம்னா முழு மரமும் ஒழுங்காயிடும். அதான் சொல்றாரு. இப்ப நீங்க தான் இப்ப அஸ்திவாரமா பாபாக்கு பக்கத்துல இருக்கிறது நீங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் சூரியவம்சி சந்திரவம்சி இருவருமே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா கிளாஸ் எடுக்கிறாருல, கிளாஸ் தேர்ந்தெடுத்து எடுக்கிறாருல, இதுல எல்லாருமே இருக்கிறாங்கன்றாரு. இதுல சூரியவம்ச குலமும் இருக்கிறாங்க, சந்திரவம்சங்களும் இருக்கிறாங்கன்றாரு. அதாவது பாபாவுடைய கிளாஸ் கேட்டு படிச்சு ஸ்ரீமத் படி நடந்து கரெக்டா எல்லாத்தையும் நடந்து பாபாவை நினைச்சு அவருக்கு உதவியாளராகி பாஸ் ஆகி போறவங்களும் இருக்கிறாங்க, ஃபெயில் ஆகி போறவங்களும் இருக்கிறாங்க. பாஸ் ஆகுறவங்க சூரியவம்சி, ஃபெயில் ஆகுறவங்க சந்திரவம்சி, 2 பேருமே இருக்கிறாங்கன்றாரு. அதாவது முயற்சி பண்றவங்க தான், 2 பேருமே முயற்சி பண்றவங்க. ஆனா பாஸ் ஆகுறவங்க கொஞ்சம் பேரு, ஃபெயில் ஆகுறவங்க கொஞ்சம் பேரு சொல்றாரு. அதான் 3 கோடி 2 கோடி 9 லட்சம் பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. அப்படியே 1 பை 1 வராங்கன்றாரு. சத்தியுகம் திரேதாவில் யார் ராஜ்யம் செய்தார்களோ அவர்கள் தர்மம் இப்போது கிடையாது. சொர்க்கம் திரேதாயுகம் இதுலலாம் யாரெல்லாம் ராஜ்யம் பண்ணாங்களோ அவர்களது தர்மம் இப்ப கிடையாதுன்றாரு. சிலைகள் மட்டும் இருக்குது. அதாவது லட்சுமி நாராயணனுடைய சிலை மட்டும் இருக்குது. ஆனா அவங்களோட தர்மம் இப்ப இல்ல. ஆதி சனாதன தேவதா தர்மம் அவங்களுடைய தர்மம். அந்த தர்மம் இப்ப இல்ல. அவங்க சிலை மட்டும் இருக்குன்றாரு. இப்ப கண்ணகி வாழ்ந்துட்டு போனாங்கன்னா அவங்க சிலை இருக்கு. காந்தியடிகள் வாழ்ந்துட்டு போனாங்கன்னா ஒரு சிலை இருக்குல்ல. ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா அவங்க அவங்க காலம் இப்பன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லையா? அது எப்பயோ வாழ்ந்துட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இந்த லட்சுமி நாராயணோட சிலை இருக்குது. ஆனா அவங்க எப்பயோ வாழ்ந்துட்டு போனாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஆனா அவங்களோட தர்மம் இப்ப இல்ல. அவங்க ஆட்சி பண்ணும்போது அரசியலும் ஆன்மீகமும் கரெக்டா இருந்தது. கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் எல்லாம் கரெக்டா இருந்தது. அன்பு அன்பு மற்றும் சட்டம் வந்து கரெக்டா இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருந்தது அவங்க ராஜ்யத்துல. ஆனா இப்ப அவங்க எல்லாம் அவங்க சிலை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு சிலைகள் உள்ளனவோ அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு. இப்ப காந்தியடிகள் சிலை இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அவர் ஃப்ரீடம்காக அவ்வளோ பாடுபட்டாரு. 1947 நமக்கு அகிம்சை மூலமா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. அப்ப அதே மாதிரி தானே இந்த கோயில்ல இருக்க சிலையும். இவங்க யார், எதுக்காக இவங்களுக்கு சிலை வச்சிருக்கீங்க? இந்த விநாயகர் சிலை எதுக்கு வச்சிருக்கீங்க? முருகர் சிலை எதுக்கு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த பொருள் லட்சம் ஆண்டு பழமையானது என்று சொல்லிடுறாங்க. உடனே எது கேட்டாலும் இதெல்லாம் லட்சம் ஆண்டு பழமையானதுன்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலும் பழமையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவதா தர்மம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே பழசுன்னு சொன்னீங்கன்னா அது ஆதி சனாதன தேவதா தர்மம் தான். அதற்கு முன் வேற எதுவுமே இருக்க முடியாது சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சு போயிருக்கும் விநாசத்துல. அதுக்கு முன்னாடி கலியுகம் தான் இருந்திருக்கும். நம்ம தான் சங்கம யுகத்துல இருந்து நம்ம தான் இப்ப ரொம்ப பழையவங்க. அதான் சொல்றாரு பாபா, அடிக்கடி சொல்லுவார், நீங்க தான் ரொம்ப பழையவங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொர்க்கம் தான் வரப்போகுது. அப்ப ரொம்ப பழமையிலும் பழமையானது சொர்க்கம் தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா விநாசம் நடந்துதான் சொர்க்கமே வருது. மற்ற அனைத்தும் 2500 வருஷங்களுக்கு பழமையானதாக இருக்கும்னு சொல்றாரு. கீழே தோண்டி எடுக்கிறாங்க அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை தோண்டி எடுக்கிறாங்கன்றாரு. ஏனெனில் பூகம்பத்தின் பொழுது கோயில் போன்ற அனைத்தும் உள்ளே போயிடுது. பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிறதுன்றாரு. இப்ப ஏதாவது பூகம்பம் வந்தனா, இப்ப கூட தான் பூகம்பம் வருது. அந்த இடத்துல இருக்கிற கோயில் எல்லாம் உள்ளார போயிடுது இல்ல. அப்புறம் தோண்டி எடுத்துட்டு இது லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழையதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கப்சா விடுவாங்க. இப்போது காலியாக இருக்கக்கூடிய தங்கம் வைரச் சுரங்கள் அங்க மீண்டும் நிறைந்துவிடும். பாபா சொல்றாரு, இப்ப பூகம்பம் வரும் கடைசியா. இப்ப விநாசம் நடக்கும் போது ஒரு பக்கம் விநாசம், ஒரு பக்கம் குண்டை போட்டு அழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அதிர்வு தாங்காம இன்னொரு பக்கம் பூகம்பம் வரும், சுனாமி வரும், எல்லாம் வரும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் வரும்.
அப்ப வந்து காலியா இருக்கக்கூடிய அந்த வைர சுரங்கம்லாம் மீண்டும் நிறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது அல்லவா? இப்ப நமக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. பாபா வந்து போன கல்பம் நடந்ததெல்லாம் புத்தியில ஏத்திட்டு இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் எதிரால நடக்க போகுது. தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை புரிய வைத்திருக்கின்றார். பாபா நமக்கு இந்த எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபிய புரிய வைக்கிறாரு. நம்ம பாதி ஹிஸ்டரி ஜியாகிரபி தான் படிச்சிருக்கிறோம். தெரியாத ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் இப்ப புட்டு புட்டு வைக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பாங்க. சொர்க்கத்துல எவ்வளோ கம்மியான 9,00,000 பேர் தான் ஆரம்பத்துல இருப்பாங்க. பிறகு அதிகமாக ஆகிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் பரந்தாமத்திலிருந்து இப்ப வருகின்றன. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால இப்ப மரம் வளர்ச்சி அடைகின்றதுன்னு சொல்றாரு. இப்ப பாப்புலேஷன் எங்க இருந்து தான் ஏறுது, என்னென்னமோ பண்றாங்க. அதாவது பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கு உலகத்துல இருந்தாலும் 800 கோடி தாண்டிட்டு இருக்குது. எங்க இருந்து தான் பிறக்குது குழந்தைன்னா மேல இருந்து வந்துட்டு இருக்குது. பரந்தாமத்துல இருந்து ஆத்மா வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. எவ்வளவோ அவ்வளோ ஆத்மா வந்து தானே ஆகணும். அவங்க நடிப்பு நடிச்சு தானே ஆகணும். அவங்க என்னென்னமோ பண்றாங்க. வெளி உலகத்துல கொரோனாவெல்லாம் பரப்பி விட்டு நிறைய பேரை சாகடிச்சு என்னென்னமோ பாப்புலேஷன் குறைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனாலும் பாப்புலேஷன் குறைய மாட்டுது, அதிகமாயிட்டே போகுது. குழந்தை பிறக்கிறது மட்டும் குறையல. பிறகு எப்போது இற்றுப்போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது ராமர் இருந்தால் என்ன, ராவணன் இருந்தால் என்ன, இதுதான் குடும்பம் என்று பாடுறாங்க. அதாவது ரொம்ப எப்ப இந்த உலகம் மோசமாயிடுதோ அப்ப பாடுறாங்க. ராமர் வந்தா என்ன, ராவணன் வந்தா என்ன, இது குடும்பம் தான்ட்டு பாடுறாங்க. பல தர்மங்கள் இருக்கிறது அல்லவா? நமது குடும்பம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இங்க இப்ப உலகத்துல நிறைய தர்மம் இருக்குது. ஆனா இங்க பிராமண குடும்பம் நம்மளது ரொம்ப சின்னதுன்றாரு. இது பிராமணர்களுக்கான பரிவாரமாகும். டோட்டலாவே 33 கோடி பேர் தான் பிராமணர்கள். அதுல இப்ப நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கணும்ன்றாரு. அங்கு உலகில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன, மக்கள் தொகை கூறுகிறது அல்லவா? அவர்கள் அனைவரும் ராவண வம்சத்தினர்கள் சொல்றாரு. உலகத்துல மற்றபடி நேரம் கலியுகத்துல நிறைய தர்மம் இருக்கு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த தர்மம் அப்படின்ட்டு மக்கள் தொகை பாப்புலேஷனை கூட எடுத்து சென்சஸ் எடுத்து பார்த்தா தெரியுது இல்லையா? ஆனா எல்லாருமே ராவண வழியில நடக்கிறவங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கள் அனைவரும் செல்வார்கள். எல்லாருமே கடைசியா கொசு கூட்டம் மாதிரி போய் தான் ஆகணும். பாக்கி மிக குறைவானவர்கள் தான் இங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் பேர் தான் தங்குவாங்க. அது பிகேஸ் தான் இருப்பாங்க கடைசியா. அவங்க மூலமா உருவாகும், புதுசா வந்து சொர்க்கம் உருவாகும். அதுல வந்து தேவதைகள் வந்து பிறப்பாங்க. ராவண வம்சத்தினர் சொர்க்கத்திற்கு வரமாட்டாங்க. யாரெல்லாம் கொசு கூட்டம் மாதிரி பறந்தாம போயிட்டாங்களோ அவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்றாரு. அனைவரும் முக்தி தாமத்திலே இருப்பாங்க. எல்லாரும் பரந்தாமத்துல இருப்பாங்க. அப்புறம் திரும்ப அடுத்த கல்பம் இதே மாதிரியே இறங்கி வருவாங்கன்றாரு. மற்றபடி படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசைக்கிரமமாக சொர்க்கத்துக்கு வருவீங்க. இப்ப யாரெல்லாம் பாபா சொல் பேச்சு கேட்டு இந்த முரளியை படிச்சு மாறுறோமோ நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு வரிசை கிரமமா போய் போய் நடிக்க போவோம்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எந்த நேரம் நம்ம வரவோமோ அந்த நேரத்துல போய் நம்ம நடிக்க போவோம். ஏன்னா இங்க வரிசை கிரமமா கர்மாதி தாயி நம்ம போவோம். அதே வரிசை கிரமமா தான் மேல இருந்து கீழே இறங்கி சொர்க்கத்துக்கு வருவோன்றாரு. அந்த நிராகார மரம் எப்படி இருக்கிறது, இந்த மனித சஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்றாரு. இது உங்களது புத்தியில் தான் இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தலைன்னா தேர்வில் தோல்வி அடைந்து விடுவீர்கள் சொல்லி பாபா பயன்படுத்துறாரு. இப்ப ஒழுங்கா முரளி படிக்கணும். முரளி ஒழுங்கா படிக்கலைன்னா இதெல்லாம் தாரணை பண்ணல, வாழ்க்கையில கொண்டு வரலன்னா அப்புறம் கஷ்டமா இருக்கும் கடைசியில. பாபா நினைக்கிறது கஷ்டமா இருக்கும். உலகம் அப்படி மாறிட்டு இருக்குது, மோசமா மாறிட்டு இருக்குது. இங்க ராவண வழியில போனோம்னா அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. உலகமே சரியில்லை அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாபா வழியில போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். அதனால சொல்றாரு, அஷ்ட சக்திகளையும் பயன்படுத்த சொன்னார் இல்லையா? பயன்படுத்தினாதான் தப்பிக்க முடியும் கடைசி காலத்துல எல்லாம். அதான் சொல்றாரு. அப்புறம் தேர்வுல தேர்ச்சி அடைய மாட்டீங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்கன்றாரு. படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் குஷியும் ஏற்படும். நீங்க படிச்சுட்டு மத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குஷி வரும்ன்றாரு. ஒருவேளை விகாரத்தில் விழுந்து விட்டால் மற்ற அனைத்தையும் மறந்துடுவீங்க. ஒருவேளை இப்ப நம்மளே 5 விகாரத்துல போயிட்டோம்னா அப்ப வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஞானத்தையே மறந்துடுவோம், கற்றது எல்லாமே மறந்து போயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா எப்போது தூய தங்கமாக ஆகிறதோ அப்போதுதான் அதில் தாரணை நன்றாக ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்துல தான் தங்குன்னு சொல்லுவாங்க. மத்த பாத்திரத்துல சிங்கப்பாலை ஊத்துனா ஓட்டை போட்டு கொண்டுவாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய ஞானம் வந்து இப்ப நம்மளுடைய புத்தி வந்து தங்கமா இருக்கும்போது தான் அதுல தாரணை ஏற்படும்ன்ற. தூய்மையா இருக்கும்போது தான் நம்ம புத்தி தூய்மையா இருந்தாதான். புத்தியில ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இது உலகாய விஷயங்கள்லாம் இருந்தா இது எவாப்ரேட் ஆயிடும். நம்ம எவ்வளவுதான் ஞானத்தை கேட்டாலும் மறந்து மறந்து போயிடும். ஏன்னா வந்து நம்ம புத்தியில குப்பை இருக்கு, ஏகப்பட்ட வேஸ்ட் விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு. இந்த உலகாய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு, தூய்மையற்ற தன்மை இருக்குன்னா அப்ப வந்து நம்ம பாபா சொல்றது எதுவுமே புத்தியில இருக்காது.
அதனால தான் முரளி மறந்தது. எல்லாருக்குமே ஏன் மறக்குதுன்னா, இந்த டைம் நமக்கு எல்லாருக்கும் இந்த உலகாய விஷயங்கள் தான் புத்தியில ஓடுது இல்லையா? ஏன்னா நாள் முழுதும் அந்த காரியங்கள் புத்தியில ஓடுறதுனால, சாதாரண விஷயங்களும் ஓடுது, வேஸ்ட்டான விஷயங்களும் ஓடுது. அதனால தான் புத்தியில பாபாவோட ஞானம் தங்க மாட்டுது. அப்ப எப்ப தூய்மையான தங்கமா ஆத்மா மாறுதோ, அப்ப அதுல தாரணை நன்றாக ஏற்படும்ன்றாரு. தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பதாகும். தங்க பாத்திரம்னு பாபா சொல்றது வந்து நம்ம தூய்மையா இருக்கணும். அந்த 5 விகாரம் இல்லாம புத்தியில எண்ணங்கள்ல கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும்ன்றாரு. ஒருவேளை யாராவது தூய்மை இல்லாதவராக ஆகிவிட்டால் ஞானம் சொல்லவே முடியாதுன்றாரு. இப்ப தூய்மை இல்லாம நம்ம ஆயிட்டோம்னா நம்மளால ஞானத்தை மத்தவங்க சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஞானத்தை மத்தவங்க சொல்லவே முடியாதுன்றாரு. இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம பாபாக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். இறைத்தந்தை சிவபாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிச்சு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுன்றாரு. இப்ப பாபா தான் காட்ஃபாதர் தான் நமக்கு இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம் இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபா வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறோன்றாரு பாபா. கற்பிக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான் ஆவார். இப்படிப்பட்ட பாடசாலை முழு உலகில் வேற எங்குமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கூல் சொல்லுங்க, கடவுளே வந்து டீச்சரா இருக்கிறாருன்னு, அது இங்கதான்றாரு. அவர் இறை தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வார். கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டார், கூடவே கூட்டிட்டு போவாரு. இப்போது நீங்கள் தந்தையின் எதிரில் உட்கார்ந்துருக்கிறீங்க. நேரடியாக முரளி கேட்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்றாரு. முரளி மதுபன்ல போயிட்டு முரளி கேட்கறதுல வித்தியாசம் இருக்குது. அப்படியே சக்தி இறங்கும், நமக்கு நல்லா தெரியும். பாபா மீட்ல நேரடியா போய் நீங்க பாபா மீட் அங்க மதுபன்ல கேட்கும்போது அது பவரே வேற. அவ்வளோ பவர் இறக்குவாரு. நீங்க எட்ட இருந்து கேட்கறதுக்கும் அங்க போய் கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்பயே கூட நம்ம முரளி வந்து இப்படி கேட்கறோம்ல, இதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்காது. டைரக்டா போய் நீங்க பாபா சொல்லும் போது கேட்கும் போதோ இல்ல சென்டர்ல போய் கேட்கும் போதோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இறங்கும். எப்படி இந்த டேப் மிஷின் உருவாகி இருக்கிறதோ இது ஒரு நாள் அனைவரிடத்திலும் வந்துவிடும் சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் டேப் மூலமாவே, அப்ப டேப் மூலமா கேட்பாங்க. பிரம்மா பாபா வாசிக்கிறத டேப்ல அப்படியே பதிவு பண்ணிட்டு டேப் மூலமா வெளியில இருந்தெல்லாம் குழந்தைகள் கேட்பாங்க. அது மாதிரி இப்ப எல்லார்ட்டையும் கிடைச்சிருன்றாரு. இப்பதான் நம்ம இன்டர்நெட்லயே எல்லாம் பதிவு பண்ணி போடுறாங்க இல்லையா? இப்ப பாபா பேசுறது நம்ம இன்டர்நெட்லயே நம்ம பாக்குறோம். குழந்தைகளின் சுகத்திற்காகவே தந்தை இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் உருவாக்குகின்றார். இப்ப நிறைய பேரால போக முடியாது, மதுபனிக்கே போக முடியாது, அவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் எப்படி கேட்பாங்க? அவங்களுக்காக தான் பாபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இவர் கருநிலமுடைய அரசர் அல்லவா? இந்த கிருஷ்ணர் இருக்கிறார் இல்லையா? இந்த பிரம்மா பாபா அவர் தான் கிருஷ்ணர். அவர் கருநிலமுடைய அரசரா இருந்தாரு. முதலில் தூய்மையாக வெள்ளையாக இருந்தாராம் கிருஷ்ணரா இருக்கும்போது. இப்போது கருநிலமாக ஆகிட்டாரு, கருப்பாயிட்டாரு, ஷியாம் சுந்தர்ன்ட்டு அதனாலதான் சொல்றாங்க. நாம் அழகாக இருந்தோம், இப்போது அசுத்தமாக ஆகிட்டோம், மீண்டும் அழகாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஏன் ஒருவர் மட்டும் ஆகிறாரு? ஒருவரை மட்டும் ஏன் பாம்பு தீண்டியது? பாம்பு என்று மாயை தான் கூறப்படுகிறது அல்லவா? பாபா சொல்றாரு, ஒருவர் மட்டுமா வந்து அழகா இருந்து கருப்பா இருந்து அழகாகிறாரு? நிறைய பேர் ஆகுறீங்க இல்லையா? ஒருவரை மட்டும் பாம்பு தீண்டியதுன்னு ஏன் சொல்ல போறாங்க? பாம்புன்றது மாயைன்னு சொல்லி சொல்றாரு. 5 விகாரத்தை தான் அஞ்சு தலை நாகமா காமிச்சிருக்காங்க. விகாரத்தில் செல்வதன் மூலம் அசுத்தமாக ஆகிவிடுறீங்க. அந்த 5 விகாரம், அதனாலதான் நம்ம அந்த சொர்க்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அந்த ஒரு இது விளையாடுவோம், பரமபதம். அதுல வந்து பாம்பா காமிச்சிருப்பாங்க. அதுல பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும், அதான் தேக அபிமானம். அது கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுரும். அது அகங்காரம். நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசணும்னா சுத்தமா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த அகங்காரம் இருந்தாலே கடவுள் கிட்டகே நம்ம போக முடியாது. அதனால இது அந்த 5 விகாரத்தை நம்ம அழிக்கணும். இதனாலதான் நீங்க அசுத்தமா ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதெல்லாம் எவ்வளவு புரிஞ்சுக்கணும். எல்லையற்ற தந்தை இப்ப சொல்றாரு, இல்லறத்துல இருந்தா கூட இந்த கடைசி பிறவில் எனக்காக தூய்மையாகுங்கள் கேக்குறாரு பாருங்க. எனக்காக தூய்மையாகுங்க கெஞ்சி கேக்குறாரு. குழந்தைகளிடத்தில் இவ்வாறு யாசிக்கிறாரு கடவுளே வந்து நம்மகிட்ட தூய்மை. அவர் நம்மள்ட்ட கேக்குற ஒரே விஷயம் இதுதான், கொஞ்சம் தயவு செய்து தூய்மையா இருங்களா அப்படி யாசிக்கிறாரு நம்மள்ட்ட. தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள். வீட்டிலே இருங்க, 5 விகாரத்தையும் வெல்லுங்கன்றாரு. மற்றும் என்னை நினைவு செய்தால் இந்த கடைசி பிரிவில் தூய்மையாக ஆவீங்க. மற்றும் தூய்மையாக இருப்பதன் மூலம் பழைய பாவங்களும் விகர்மங்களும் அழிந்துவிடும் சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சாலே போதும், இந்த கடைசி பிரிவுல தூய்மையாயிட்டு தூய்மையாக இருக்கிறது மூலமா உங்க பாவம் எல்லாம் போயிரும்ன்றாரு. பாபா நினைக்க நினைக்க முழு நாளும் நினைக்கணும். சும்மா காலையில நினைச்சேன் சாயங்காலம் நினைச்சேன் அப்படி இல்லாம முழு நாளும் நீங்க மியூசிக் போட்டோ இல்ல பாட்டு போட்டோ எதையாவது ஒண்ணு போட்டு விட்டு பாபா நினைவுல இருங்கன்றாரு.
இப்ப அப்படி பண்ணுங்க. அப்புறம் போக போக அப்படியே புத்தியால நினைவு செய்யற பழக்கம் வந்துடணும். நடந்தாலும், நீ எழுந்திரிச்சாலும், சுத்தனாலும், வேலை செஞ்சாலும், கை தான் காரியம் செய்யுது. புத்தியில பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும். பிரம்மா பாபா எப்படி முயற்சி பண்ணாரோ, அது மாரி முயற்சி பண்ணிட்டே இருங்கன்றாரு. இது யோகா அக்னி ஆகும். இது வந்து அது வந்து நெருப்புல எரிக்கிறாங்க. நெருப்புல எரிச்சு சுத்தம் பண்றாங்க. போகி அன்னைக்கு நெருப்புல கொண்டு போய் போட்டீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிடும். இங்க வந்து பாபாவுடைய கனெக்ஷன் நெருப்பு மாதிரி இருக்கணும். அதாவது நான் மற்றும் பாபா, வேற யாருமே கிடையாது. அந்த ஒருத்தரோட நினைவு ஏகாந்தவாசியாயி, ஒருத்தரோட நினைவுல சாம்பலாக்கிரும் நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிரும். இப்போ யாரோட சேர்றோமோ நம்ம அவங்கள மாதிரி ஆயிடுவோம்ல, அந்த மாதிரிதான் என்ன வந்து நீ என்ன மாதிரி ஆயிடுவேன்றாரு. உன் நண்பனை பத்தி சொல்லு, உன் கேரக்டரை சொல்றேன்ட்டு ஒரு பழமொழி இருக்கும். அப்ப நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்கள மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? இப்ப பூவோட சேர்ந்த நாரும் மணக்குது, அது மாதிரிதான் இப்ப பாபாவோட சேர்ந்த நாமளும் அவரை மாதிரியே ஆயிட்டே வரும். அவரோட அதிசயம் நமக்கு வந்துரும். அவர் அகங்காரமே இல்லாம இருக்கிறாரு, நிரகங்காரியா இருக்கிறாரு. அவர் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறாரு. ஏன்னா எல்லாரும் அவருடைய குழந்தைகள். உனக்கு முரளி சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்றாரா? எல்லாரையுமே அவர் வந்து அவரோட குழந்தைகள்ன்ற ஆத்மாவை தானே பாக்குறாரு. அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். அவர் அப்படியே போக போக அவரோட கேரக்டர் நமக்குள்ளார வந்துரும். அதான் சொல்றாரு, உங்க பாவம் அழிஞ்சு என்ன மாதிரியே ஆயிடுவீங்க, பாப் சமான் ஆயிடுவீங்கன்றாரு என்ன நினைச்சீங்கன்னா. இதே நீங்க புத்தியில வேற ஏதாவது உங்க இங்க இங்க இருக்கிறவங்கள நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. எதை பாக்குறோமோ அதுவாவே நம்ம ஆயிடுவோம். அதான் சொல்றாரு, எது நினைக்கிறோமோ அதுதான் நாம். அது மாதிரி பழமொழி கூட இருக்குது, எண்ணம் போல வாழ்க்கைன்னு. அப்ப என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை இல்லையா? அப்ப பாபா நினைச்சா நம்ம அந்த மாதிரி ஆயிட போறோம். இதன் மூலம் ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்து விடுன்றாரு. இது யோக அக்னின்றதுனால உங்களை பல ஜென்ம பாவம் எரிஞ்சிரும். பாபா நினைச்சீங்கன்னா ஈஸியா போயிரும். இல்லைன்னா பாபா நினைக்கலன்னா எல்லா கர்ம கணக்கையும் அனுபவிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அனுபவிக்கிறதுனா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும். இப்ப உடம்புல அது வருது இது வருது கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஏன்? பாபாவை நினைச்சா அதெல்லாம் வராமலே நமக்கு வந்து பாவம்லாம் எரிஞ்சிரும். பாபாவை நினைச்சோம்னா உடலால கூட துன்பம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே பாவம் வந்து எரிஞ்சிரும். அதனாலதான் கேக்குறாரு, குழந்தைகளே நீங்க அனுபவிக்காம எல்லா பாவத்தையும் எரிச்சிருங்க, என்ன நினைங்க நினைங்கன்றாரு. எங்கேயாவது நினைக்கிறோமா? அதான் சொல்றாரு. அவர் நல்லதுக்கு தான் நமக்கு சொல்றாரு. சதோ பிரதானத்துல இருந்து சதோ ரஜோ தமோவுக்கு வருகிறீங்க எனில் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப தூய்மையான நிலையில இருந்து அப்படியே இறங்கி வந்துட்டீங்க. அதனால உங்க கலைகளே இல்லாம போயிடுச்சு ஆத்மால. நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? உங்களுக்கு அப்படி டான்ஸ் ஆட தெரியும், அப்படி இது வாசிக்க தெரியும், வயலின் வாசிக்க தெரியும். அந்த மாதிரிலாம் நீங்க இருந்தீங்க சொர்க்கத்துல. எப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க பாருங்கன்னு கேக்குறாரு. கலையே இல்லாம போயிடுச்சு. கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆளுன்றீங்க. ஆனா எப்பேற்பட்டவங்களா உங்களை மாத்திட்டு போயிருந்தாரு தெரியுமா? ஆத்மா அப்படியே 16 கலைகள் நிரம்பி நிரம்பி இருந்துச்சு சொர்க்கத்துலன்றாரு. கரைகள் இப்போது படிந்து கொண்டே செல்கிறது. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு, இன்னும் இன்னும் போக போக அழுக்காயிட்டீங்கன்னா போக போக பாவம் வந்து ஆத்மால படிஞ்சிரும். அதனால இப்பயாவது திருந்துருங்கன்றாரு. இப்ப அவரை மட்டும் நினைக்க சொல்றாரு. அவரை நினைச்சா கண்டிப்பா நம்ம வந்து மாறிட்டே வரும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் மாறிட்டே வரும். மற்றபடி நதிகளில் குளிப்பதனால தான் தூய்மையாகி விட மாட்டாரு. உடனே கங்கையில போய் குளிச்சுட்டா தூய்மையாயிருவோமா? வீட்டுக்கு வந்து பழையபடிதான் இருப்போம் இல்லையா? யார் கங்கையில குளிச்சு முக்தி அடைஞ்சு பறந்தாம போயிட்டாங்களா? யாருமே போகல. எல்லாம் இங்கேதான் திரும்ப ரீபர்த்ல இருக்கிறாங்க இல்லையா? அதனால நதியில குளிக்கிறதுனாலலாம் தூய்மையாகி விட மாட்டீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல குருட்டு நம்பிக்கை எல்லாமே. தண்ணீரும் தத்துவம் அல்லவா? அதான் தண்ணீர் கூட 5 தத்துவங்கள்ல ஒண்ணுதான்னு சொல்றாரு. 5 தத்துவம்லாம் உங்களை கிளீன் பண்ணாது. 5 தத்துவங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த எல்லாமே இந்த ஆகாயம், பூமி, தண்ணீர், நெருப்பு, இதெல்லாம் வந்து காத்து, இதெல்லாம் 5 தத்துவம் தான். அது 5 தத்துவங்களையே வந்து கடவுள் தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. இப்ப அவரு நமக்கு சக்திய கொடுத்து நம்மள வந்து அத கண்ட்ரோல்ல வச்சுக்க சொல்றாரு. இயற்கைக்கு அதிபதியா ஆக சொல்றாரு. நம்ம போய் அந்த இயற்கையில அந்த அதுல போய் குளிச்சா நம்ம தூய்மை ஆகும்னு நம்ம நம்புறது எவ்வளவு பெரிய மடத்தனம். உடம்போனா தூய்மையாகும். தண்ணியில குளிச்சா உடம்போனா தூய்மையாகும். ஆத்மா எப்படி தூய்மையாகும்? அதான் சொல்றாரு. இந்த நதிகள் எப்படி பதித்த பாவனியாக ஆக முடியும்னு பாபா கேக்குறாரு. எவ்வளவு நம்ம வந்து எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறோம்னு இப்பதான் புரியுது. பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி நதியில குளிச்சா எப்படி நம்மளால தூய்மையாக முடியும்னு கேக்குறாரு. குளிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? எப்பயும் போலதானே 5 விகாரத்துல போயிட்டு எல்லாத்தையும் கத்திக்கிட்டு பற்று வச்சுக்கிட்டு ஆசை வச்சுட்டு அகங்காரமா பேசிட்டு தானே திரியறாங்க. அதுல குளிச்சுட்டு வந்து மட்டும் எல்லாரும் நல்லவங்களா மாறிடுறாங்கன்னா? மாறுறதே இல்ல. நதிகள் கடலில் இருந்து உருவாகின்றன.
இந்த நதியெல்லாம் எங்க இருந்து வந்து கடல்ல இருந்து தான் வருது. முதலில் கடல் தான் பதித்த பாவனியாக ஆக வேண்டும் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. நதியே கடல்ல இருந்து தான் வருது. அப்ப கடல்ல குளிச்சாதானே பதித பாவனி ஆக முடியும். அப்புறம் ஏன் நதியை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது அவங்க வந்து ஸ்தூலமான கடல் நதியை சொல்லிட்டாங்க. ஆனா சூட்சுமமா கடல்லா இருக்கிறது பாபா. அவர் தான் பதித்த பாவனர். அதுக்கப்புறம் நதியா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஞானத்தை கேட்டு நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்றோம். அது வந்து நம்ம தான் வந்து நதி. இதுக்கே நம்மகிட்ட ஞானம் கேட்கறதுனாலலாம் தூய்மையாக மாட்டாங்க. பாபா சொல்ற ஞானத்தை கேட்டாதான் எல்லாரும் தூய்மையாகுவாங்க. அதான் சொல்றாரு, கடல் தானே பதித்த பவனியா ஆகணும், நதியை போய் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி கேட்குறாரு. நல்லது. இனிமேல இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளராக ஆகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது மிக சரியான லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முழுமையான முயற்சி இப்ப செய்யணும். இரட்டை அஹிம்சையாளராகி மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மள மாதிரியே மற்றவங்களையும் மாற்றணும். இன்னும் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக கூட மாற்ற சொல்றாரு. ஒரு அவ்வியக்த முறையில சொல்றாரு, நீங்க உங்களை மாதிரியே மாற்றணும்னு முயற்சி செய்யாதீங்க. நீங்களே அறகுறையா இருந்தீங்கன்னா நீங்க யாரை உருவாக்குறீங்களோ அவங்களும் அறகுறையா தான் இருப்பாங்கன்றாரு. உங்களோட எல்லாரையும் பாப் சமான் ஆக்க முயற்சி செய்யுங்க, ஆப் சமான் ஆக்க முயற்சி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்களே அறகுறையா இருந்தா அப்புறம் உங்களை மாதிரி தான் எல்லாரும் அறகுறையா இருப்பாங்கன்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் சொல்றாரு. அப்ப நீங்க எல்லாரையும் பாப் சமான் ஆகணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரம்மா பாபா சமான் ஆகணும். உங்களுக்கு மேல எல்லாரும் போனா கூட நல்லது தானேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் வழி விடுங்க, எல்லாரையும் மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. இப்ப நான் தான் வெற்றி மூர்த்தி. போன கல்பத்துல நான் தான் வெற்றி அடைந்த ஆத்துமா. நான் தான் போன கல்பத்துல பாபா சொல் பேச்சு கேட்டு ஸ்ரீமத் படி நடந்து நான் கடைசியா பாபா நினைச்சு நான் வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டேன். அது எப்படி இருக்கு அதை நினைச்சு பார்க்கும் போதே, அதாவது இதெல்லாம் நான் போன கல்பமே வெற்றி அடைஞ்சேன்னு நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு. அந்த பெருமிதத்தோட என்றென்றும் எப்படி இருக்கணும், மலர்ந்த முகத்தோட இருங்க. அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் இப்ப விடுபட்டவரா ஆகுங்க. இப்ப எல்லாமே இந்த 5 விகாரம் நம்மளை கவர்ச்சி பண்ணுது. அது எல்லாமே ஒரு பக்கம் இந்த தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், பொருட்கள், வஸ்துக்கள், உணவு எல்லாம் நம்மளை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்குது. ஆனா நம்ம யாரு, நம்ம வெற்றி அடைஞ்சவங்க. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம பாபா கிட்ட போனவங்க. அந்த ஞாபகத்துல இந்த ஈர்ப்புலாம் இருந்து நம்ம விடுபட்டவரா ஆகுகன்ற வரதானே கொடுக்குறாரு. அது ஏதாவது பண்ணும் தான். வந்து அதனால தான் அந்த காலத்துல அந்த விஸ்வாமித்திரர் வந்து கடும் தவத்துல இருப்பார். அப்ப வந்து மேனகா வந்து டான்ஸ் ஆடும் அதை மயக்கிறதுக்காக. அதெல்லாம் நம்ம கதை தான். இப்ப நம்ம கடும் தவத்துல பாபாவை நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இந்த மாயா கொண்டு வரும், விதவிதமான ஈர்ப்புகளை கொண்டு வரும். ஒரு தட்டுல சாப்பாடு, ஒரு தட்டுல நகை, ஒரு தட்டுல ட்ரெஸ் அப்படின்னு காட்டும். இதெல்லாம் அப்படியே இப்பதான் வந்து புதுசா காட்டும். நம்ம அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வரணும். இதெல்லாம் விட இந்த தேக அபிமானம், புகழ், பெருமை, இது பக்கம்லாம் நம்ம போனோம்னா பாபாவை விட்டுருவோம். புகழ் பெருமைக்கு முன்னாடி போயிட்டு இருப்போம். இதெல்லாம் விட்டுடுங்க. யாராவது புகழ்ந்தாலும் எடுத்துக்காதீங்க, யாராவது இழந்தாலும் எடுத்துக்காதீங்க. ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலன்னா தான் நம்ம வந்து தேவதையா ஆக முடியும். அதனால வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இன்னி வரைக்குமே வெற்றி ரத்தினங்கள் நினைவாக யார் வெற்றி அடைஞ்சு போனாங்களோ அவங்களோட நினைவாதான் சிவனோட கழுத்துல மாலையா 108 மணி மாலை தான் இன்று வரை பூஜை செய்யப்பட்டு வருது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் எனும் பெருமிதம் உங்களுக்கு இருக்கட்டும். யார் அந்த 108? யார் அந்த 108? பாபாவே உருகி உருகி நினைச்சவங்க தான் அந்த 108. அவங்க கழுத்து மாலையா நம்ம தான் இருந்தோம். அது நீங்க தானே கேக்குறாரு. உங்களை தவிர வேற யாரு? அப்ப வெற்றி ரத்தினம் என்ற பெருமிதம் உங்களுக்கு இருக்கட்டும். நான் உலகிற்கே எஜமானரின் குழந்தைகள். இன்னைக்கு சொன்னார்ல, நான் உலகத்துக்கே எஜமானரின் குழந்தைகள் என்ற நினைவின் மூலமா சர்வ சக்திகளை காரியத்துல பயன்படுத்துங்க. எதுக்கு பயப்படுறீங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துங்கன்றாரு. நான் யாரு, கடவுளோட குழந்தை. அந்த நினைவுல இருங்க. நமக்கு கிடைத்தது வேற எவருக்கும் கிடைக்க முடியாது. பாருங்க, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. யாருக்காவது கடவுள் கிடைச்சாரா? நமக்கு வீட்டுல இருந்துனே கடவுள் கிடைச்சிட்டாரு. அவரை கூட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது வேலை முடியலன்னா வாங்க பாபா, பாபா வாங்க, நீங்க தான் செய்யணும், என்னால முடியலன்ட்டு வேலை வாங்குறோம்.
இது யாருக்காவது கிடைச்சிருக்குதா? நமக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்க முடியாது. இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடன் இருந்தால் எந்த வித ஈர்ப்பிலிருந்தும் விலகி இருப்பீங்கன்னு சொல்றாரு. இந்த குஷி, இந்த பெருமிதம் உங்க கூடவே இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஈர்ப்புலையும் போக மாட்டீங்க, விலகி இருப்பீங்கன்றாரு. சதா வெற்றியாளரே என்றென்றும் முகமலர்ச்சியோட இருப்பாங்க. போன கல்ப நான் தான் வெற்றி அடைஞ்சு போயிருந்தேன்னா அவங்க முகத்திலே தெரியும். சதா வெற்றி அடைந்த ஆத்மான்றதுனா அவங்க முகம் மலர்ச்சியோட இருப்பாங்கன்றாரு. ஒரு தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவாங்க, வேற எதுவுமே அவங்கள ஈர்க்காது. அவங்க அப்படியே புத்தி மேலதான் இருக்கும். ஒரு பாபா நானும், அவர் தான் என்னுடைய பிரியதர்ஷன். அந்த மாதிரி அவங்களுடைய ஈர்ப்பு வந்து பாபாவோட நினைவுல தான் இருக்கும், மற்ற எந்த விஷயத்துலையும் போகாதுன்னு சொல்றாரு. மகன் ஒருவர் நினைவில் முழுகுவதே ஏகாந்தவாசி ஆவதாகும். பாபா சொல்றாரு, யார் வந்து ஏகாந்தவாசி, அதை ஏகாந்த வாசினா ஒருத்தரோட நினைவுல, ஏகாந்தம்ன்றது பாத்தீங்கன்னா அப்படியே தனிமையில ஒருவரோட நினைவுல இருக்கிறது. அதுக்காக நம்ம வந்து தனிமையா போயிடக்கூடாது. தனிமைன்னு சொல்லிட்டாரு பாபா, அதனால யாரு கூடயும் நான் இருக்க மாட்டேன், தனியா போய் உட்காந்துக்கும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் கூட இருக்கணும். எல்லாரும் கூட இருந்தாலும் நான் ஆத்மா இந்த நெற்றி பூர்வத்தை குகையில உட்காந்துருக்கேன், என் கூட பாபா இருக்காரு, நான் அவரோட நினைவுல மூழ்கி இருக்கிறேன். என் கூட யார் பேசினாலும் அவங்க அவங்க மட்டும் அவங்க பேசுறதையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய புத்தி ஃபுல்லா பாபாவுடைய நினைவுல இருக்கும். பாக்குறவங்க அப்படித்தான் பிரம்மா பாபா அந்த காலத்துல அப்படியே பாபாவோட நினைவுல மூழ்கி இருப்பாராம். அவங்க பாக்குறவங்க எல்லாம் தெரியுமா பாபா யாரோட நினைவுல இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியுமா. அந்த மாதிரி ஒருவரோட நினைவில் மூழ்கி இருக்கிறதே வந்து ஏகாந்தவாசி ஆவதாகும் பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.